வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகமுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து பிப்ரவரி மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பிப்ரவரி மாதத்துக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் matchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே கருங்காலி மாலை, ஜோதிட ரீதியாக நவக்கோள்களுக்குரிய நவரத்தினங்கள், வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இவையெல்லாம் எளிய விலையிலே பூஜை செய்யப்பட்டு அதன் பிறகு விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் அதற்குரிய எண்களிலே எங்களை அணுகலாம். இம்மாதத்தை பொறுத்தவரை எவ்வாறு கிரக நிலைகள் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, குருவாகப்பட்டவர் மேஷராசியிலே முழுவதுமாக இருக்கின்றார். ஆண்டுக்கோளிலே ராகுவாகப்பட்டவர் மீனத்திலும், கேதுவாகப்பட்டவர் கன்னியிலும் சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதும். சனியாகப்பட்டவர் கும்பராசியிலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். இவை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலையாகும். மற்றபடி மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவற்றிலே செவ்வாய் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்று தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வீட்டில் அமர்கின்றார். சிறப்பானது. அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மாற்றம் பெறுகின்றார். மற்றபடி பார்க்கின்ற பொழுது சூரியன் மகர ராசியிலே இருக்கின்றவர் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் பிறகு புதன் பகவான் கும்பராசிக்கு செல்கின்றார். அதாவது மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி செல்கின்றார். இவையே இம்மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள். ஆண்டுக்கோள்கள் மற்றும் மாதக்கோள்களுக்குரிய கிரக மாற்றங்கள். நாள் கோளாகப்பட்ட சந்திரன் மாதத்தில் முதலாவதாக துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கின்றவர். அவ்வாறு ஒவ்வொரு ராசியார் துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், கும்பம், மீனம், மேஷம் என்று சஞ்சாரம் செய்கின்றார். இந்த மாதத்தில் பொறுத்தவரை விரத நாட்கள் என்று பார்க்கின்ற முக்கியமான விரத நாட்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அமாவாசை, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வசந்த பஞ்சமி. மிக சிறப்பான நாள். வசந்த பஞ்சமி அன்று நாம் நம்மளுடைய முன்னோர்களையும் மூதாதையர்களையும் வணங்குவதும் வசந்தம் அடைய வேண்டும் என்று மகாலட்சுமி வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ரத சப்தமி, பீஷ்மா அஷ்டமி. அன்றைய நாள் சூரிய பகவானை வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பௌர்ணமி. மற்ற நாட்களும் இருக்கின்றது. அதாவது சதுர்த்தி, ஷஷ்டி, அஷ்டமி இவையெல்லாம்
இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். ரோகிணி விரதம், கிருத்திகை விரதம் என்று இருக்கக்கூடிய நாட்கள். அவை நீங்கள் உங்களுடைய தினசரி கேலண்டரில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு பலாபலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். இவற்றிலே நாம் கோச்சார வேதை அடிப்படையிலே எவ்வாறு பலன்கள் மாறும் என்பதை துல்லியமாக பார்க்கவிருக்கின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் பிப்ரவரி மாதத்துக்குரிய பலாபலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று தன்னுடைய 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது மிகவும் பலம் வாய்ந்தது. எனவே இம்மாதத்தில் மனதில் தைரியம், துணிச்சல் மற்றும் எவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் சூரியன் இம்மாதத்தில் மிகவும் சாதகமாக இருக்கின்றார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவதும், அதன் பிறகு 13ஆம் தேதி அன்று 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்வதும் சிறப்பானது. புதனும் 10ஆம் இடத்தில் இருப்பதும் பிறகு 11ஆம் இடத்துக்கும் வருவது. எனவே இம்மாதத்தில் மாதக்கோள்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆண்டுக்கோள்களிலே சனி 11லே அமர்ந்திருப்பதும் 6இல் கேது அமர்ந்திருப்பதும் பலம் வாய்ந்தது. ஆனால் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக ஜென்ம குரு மனதிலே சற்று குழப்பம், எவற்றிலும் ஒரு தயக்கத்தை கொடுப்பார். ஆனால் இம்மாதத்தை பொறுத்தவரை எவற்றிலும் கவலை இல்லை. தைரியமாக எவற்றையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். அவற்றிலே வெற்றி இருக்கின்றது. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனலாபம் அதிகரிக்கும். முயற்சியில் ஜெயம் உண்டாகும். புதிய செயல்களில் உங்கள் மனம் ஈடுபாட்டை காட்டும். அவற்றில் சிறிது தயக்கம் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரித்து அவற்றுக்குரிய முயற்சியில் விடாமுயற்சியாக வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே இம்மாதம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக உத்தியோகம், உயரதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் பலமாக இருக்கின்றார், யோகாதிபதி. எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றுக்குரிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். எனவே உத்தியோகம் உயர்வை காணும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடம் அவற்றுக்குரிய சுக்கிர பகவான் இம்மாதத்தில் உங்களுக்கு 9லும் பிறகு 10லும் செயல்படுவது சிறப்பானது. எனவே கணவன் மணி உறவிலே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இம்மாதம். உங்களுடைய முயற்சி ஜெயம் உண்டாகும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை. சுக்கிரனும் 9ல் அமர்ந்திருக்கின்ற அவர் 12ஆம் தேதி 10க்கு வருகிறார். பொதுவாக சுக்கிரன் 10ல் அமர்வதும் திருமணத்துக்குரிய சாதகமான ஒரு நிலை அல்ல. எனவே திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது இம்மாதம் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றது. அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். இம்மாதம் கலைத்துறையிலே புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அவற்றில் சாதகமான சூழ்நிலையும் வெற்றிகளும் கிடைக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் மிக பலமாக இருக்கின்றார். ராசியாதிபதி உச்சம் பெறுகின்ற மாதமாக வருவதனால் அரசியலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றம், புதிய பதவிகள் போன்றவைகள் எதிர்பார்க்கலாம். அவற்றில் வெற்றி இருக்கின்றது. வழியாக மாணவ கண்மணிகள் புதன் இம்மாதத்தை பொறுத்தவரை முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். 10லும் 11லும் இருக்கின்ற புதன் கல்வியிலே முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏற்றம், ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் சரியாக பின்பற்றுவீர்கள். புதிய செயல்கள் வெற்றிகளை தரும். இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிர பகவான் 8லும்
9லும் சஞ்சாரம் செய்கின்றார். மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பு, வார்த்தையிலே இனிமை, எந்த ஒரு காரிய முயற்சியிலும் தடைகள் இருக்காது. பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 10 சனி அமர்ந்திருப்பதும் 11 ராகு அமர்ந்திருப்பதும் பலம் கொண்டது. 12 குரு அமர்ந்திருந்தாலும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதி அடிப்படையிலே குருவால் பாதிப்பு இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் குருவால் பாதிப்பில்லை. எனவே ஆண்டுக்கோள்களில் ராகு சனி சாதகமாக இருப்பதும், ராசியாதிபதியான சுக்கிர பகவான் பலமாக இருப்பதும், ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 5ற்கு 5ஆம் இடம் என்கின்ற 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும், 20ஆம் தேதி 10க்கு வருவதும் பலம் வாய்ந்தது. எனவே மாதக்கோள்களும் ஆண்டுக்கோள்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இம்மாதம் சிறப்பாக இருக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ல் அமர்ந்திருக்கின்ற சனி கடின உழைப்பை கொடுப்பார். அதற்குரிய பலன்கள் ராகுவால் ஏற்படும். எனவே வெற்றிகள் இருக்கின்றது, லாபங்கள் இருக்கின்றது, பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். செலவு ரீதியாக குரு 12ல் இருப்பதனால் சில செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் ராகு அவற்றை சமாளிப்பார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இம்மாதம் மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சனி கடின உழைப்பை கொடுக்க வைப்பார். அதற்குரிய பலன்களை எதிர்பார்க்கின்ற பொழுது சற்று தாமதங்கள் ஏற்படும். ஆனால் உங்களுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைப்பதில் எவ்வித பெரிய தடைகள் இருக்காது. ஆனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய அங்கீகாரம் சற்று தாமதம் ஏற்பட்டால் இறுதி வெற்றி உங்களிடம் இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 8லே இருக்கிறார். 5ஆம் தேதி அன்று ராசிக்கு 9லே வந்து உச்சம் பெறுகிறார். அவ்வாறு உச்சம் பெறுகின்ற செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். எனவே திருமணமான பெண்கள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் என்று சில புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். அவற்றை நீங்கள் சரியாகவும் எதிர்கொள்வீர்கள். ஆகையால் கணவன் மனைவி உறவு இம்மாதம் 5ஆம் தேதி வரை பொறுமை காட்ட வேண்டும். அதன் பிறகு மகிழ்ச்சி இருக்கின்றது. குழந்தைகளுடைய உடல் நலம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை, இருந்தாலும் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் சாதகமாக இருக்கிற. எனவே திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபடலாம். அவற்றுக்குரிய சரியான ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கின்றது. எனவே இம்மாதம் உங்களுடைய திருமண முயற்சியில் பெரிய அளவில் தடைகள் இல்லை. சாதகமான பதில் கிடைக்கும். அடுத்ததாக கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் 8ல் அமர்ந்திருப்பதும் பிறகு 9க்கு செல்வதும் சிறப்பானது. எனவே கலைத்துறையை பொறுத்தவரை சனியும் 10ல் அமர்ந்திருப்பதனால் புதிய செயல்கள் ஈடுபடுவதிலும் படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இருக்காது. மேலும் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இம்மாதம் கலைத்துறையை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு சாதகமான மாதமாகவே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 9லும் பிறகு 10க்கும் வருகிறார். 10ல் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே அரசியலை பொறுத்தவரை ரிஷபராசியை சற்று பொறுமை நிதானம் காட்ட வேண்டும். இம்மாதத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் அப்படி பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் சற்று வார்த்தையிலே நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் யோகாதிபதி 9லும் 10லும் சஞ்சாரம் செய்கின்ற மாதம் இம்மாதம் கல்வியிலே பெரிய அளவிலே ஒரு எதிர்கொள்ளக்கூடிய செயல்கள் தான் உங்களுக்கு இருக்கும். பெரிய தாக்கங்கள் இருக்காது. மனதிலே சிந்தனைகளிலே தெளிவு இருப்பதனால் முயற்சியிலே உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். எனவே கல்வியை பொறுத்தவரை நல்ல ஒரு அற்புதமான மாதமாகவே அமைந்திருக்கிறது. இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் இதில் இருக்கின்ற அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 8லும் பிறகு 9ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற மாதம் இம்மாதம். 9ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெறுவார், சூரியனோடும் சேர்க்கை பெறுவார். இவ்வாதத்தை பொறுத்தவரை இவை உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பலத்தை கொடுக்கின்றார்.
10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு முயற்சியிலே தைரியத்தை கொடுப்பார். இருப்பினும் பகை கொண்ட செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் பிறகு 5ஆம் தேதி அன்று 8க்கு செல்கின்றார். பொதுவாக 8ல் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது சிறப்பல்ல. 8ல் செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 12ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பார். அன்றைய தினம் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு செல்வார். சுக்கிரன் 8க்கு வருவது பலம் என்றாலும் செவ்வாய் 8ல் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். பகை கொண்டவர் மிகவும் பலம் பெறுகின்றார். அவை சிறப்பல்ல. எனவே 8ல் அமர்ந்திருப்பது உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் வேகம் காட்டக்கூடாது, விவேகத்தை காட்ட வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மனதிலே உங்களுடைய செயல்களிலே கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். ஆகையால் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவை ஆட்சி பெற்ற நிலை இருப்பதனால் இவ்வாறு செவ்வாயால் உங்களுடைய மனதிலே சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய இறை அருள் கிடைக்கும். இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார் மற்றும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இவையெல்லாம் பலம் கொண்ட இடங்கள். ஆகையால் உங்களுடைய செயல்கள் முயற்சிகளிலே குரு அருள் நன்றாக இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது முயற்சியிலே சுறுசுறுப்பு இருக்கும். அதே சமயத்தில் கோபத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். ஊழியரிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். அவற்றினால் ஊழியர்கள் தங்களுடைய வேலையை விடக்கூடிய நிலையால் உங்களுடைய செயல்களால் அவர்கள் உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலை ஏற்படும். இவற்றுடைய பாதிப்பு தொழில் வியாபாரத்தில் எதிர்க்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் 11லே அமர்ந்திருக்க குரு லாபத்தை கொடுப்பார். பண விஷயத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது கோபம் அதிகரிக்கும். உயரதிகாரிடம் பகைமை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. காரணம் உங்கள் ராசிக்கு 8லே சூரியனும் பிறகு 9லே சனியோடு சேர்க்கை பெறுவதனால் உங்களுடைய உயரதிகாரிடம் பகைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொறுமை காட்ட வேண்டும். சக ஊழியர்களிடம் பகைமை ஏற்படலாம். 7லும் 8லும் செவ்வாய் அமர்வதனால் சக ஊழியர்கள் மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே கவனம் தேவை. உங்களுடைய வார்த்தையிலும் செயல்களிலும் மற்ற விஷயத்தில் மனம் திறந்து வெளிப்படையாக எவற்றையும் கூறாமல் உங்களுடைய செயல்களில் முக்கியத்துவத்தை கொடுங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு செவ்வாய் 7லும் 8லும் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். முதலில் 7ல் இருக்கின்ற பொழுது 8ஆம் பார்வையாக 3 மற்றும் 8க்கு வருவது 7ஆம் பார்வையாகவும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே கணவன் மணி உறவிலே சற்று பிரிவுகள், கோபத்தினால் கொஞ்சம் சண்டைகள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது, அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை குழந்தையோட உடல் நலத்திலும் மற்றும் அவருடைய படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதன் பிறகு பாதிப்பு இல்லை. மற்றபடி கணவன் மணி உறவிலே வார்த்தையிலே பொறுமை காட்டுங்கள். திருமணமாகாத பெண்கள் குருபலம் இருக்கின்றது. அவை சிறப்பு. திருமண முயற்சியில் இம்மாதம் எவ்விதத்தும் பெரிய தடைகள் இல்லை. பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் ஈடுபடலாம். 9ல் இருக்கின்ற சனி உங்களுடைய தந்தை சற்று தாமதங்கள், கொஞ்சம் செயல்களில் சுறுசுறுப்பு காட்டாமல் இருப்பார். இருந்தாலும் திருமண முயற்சியில் பெற்றோர் ஈடுபடுகின்ற பொழுது நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை. சுக்கிரன் இம்மாதத்தில் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 12ஆம் தேதி அன்று மகரத்துக்கு வருகிறார். அவை சாதகம். எனவே அதுவரை கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். புதிய படைப்புகள் வெளியிடுவதிலே சற்று தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் 12ஆம் தேதி அன்று சுக்கிரன் 8க்கு வருவது சாதகம். எனவே அதன் பிறகு உங்களுக்கு கலைத்துறையில் முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் மாதத்தில் சாதகமற்ற நிலை இருக்கின்றார். 8லும் பிறகு 9லும் வருகின்ற நிலை. எனவே அரசியலிலே பெரிய அளவிலே ஒரு மாற்றங்களோ முன்னேற்றங்களோ இல்லை. முயற்சியில் இருக்கின்ற பொழுது வார்த்தையிலே பொறுமை வேண்டும். மேடை பேச்சு, ஊடகங்களை பேசுகின்ற பொறுமை வேண்டும். செவ்வாய் அவ்வாறு அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் வார்த்தையிலே கவனம் வேண்டும். பெரிய தலைவர்களிடம் பகைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் சாதகமாக இருப்பதனால் கல்வியிலே பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. குருவும் உங்களுடைய ராசிக்கு
மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு யோகம் இருப்பதனால் உயர்கல்வி என்று பார்க்கின்ற பொழுது அவற்றில் முன்னேற்றம் இருக்கின்றது. கல்லூரி அப்படின்னு பார்க்கின்ற முன்னேற்றம். பள்ளி விஷயத்தில் பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் வார்த்தையில் பொறுமையும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது பள்ளியிலே மற்ற மாணவர்களிடம் சண்டை போடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவற்றில் கவனம் வேண்டும். இதுவே மிதுன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலேயும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களே சனி 8ல் அமர்ந்திருப்பதும், குரு 10ல் அமர்ந்திருப்பதும், 9லே ராகு அமர்ந்திருப்பதும் சிறப்பற்ற நிலை. 3ல் கேது அமர்ந்திருப்பது சாதகமானது. ஆகையால் இம்மாதம் பொறுத்தவரை பொறுமை, நிதானம், எந்த ஒரு செயலிலும் முழுமையான கவனம் தேவை. மேலும் மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன் 7ஆம் இடத்திலும் பிறகு 8ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். பொதுவாக சூரியன் 7ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. புதன் சேர்க்கை பெறுகிறார். அதே போன்று சூரியன் 8ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது 8ல் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. 8ல் சனி சேர்க்கை பெறுவார். ஆகையால் இம்மாதத்தை பொறுத்தவரை சூரியனால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் அட்டமத்தில் சனி 8ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் பாதிப்பில்லை. இம்மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு கிரகம் 7ஆம் இடம் மகர ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் அட்டம சனியால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. குரு 10ல் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக குரு 10ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 4ல் என்று பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை என்று பார்க்கும்போது சந்திரனை தவிர்த்து எந்த கிரகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 9ல் கிரகம் அமர்ந்திருந்தால், குரு 10ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது 9ல் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் கோச்சார வேதை அடிப்படையால் பாதிப்பில்லை. 9ல் ராகு அமர்ந்திருப்பதனால் பாதிப்பில்லை. எனவே இம்மாதம் சனி குரு உங்களுக்கு அட்டம சனியாகவும் 10ல் குருவாக இருந்தாலும் பாதிப்பு இல்லை. ஆனால் மாதக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். செவ்வாய் 6ல் அமர்ந்திருக்கின்றவர் 5ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்துக்கு வருகிறார். கோபம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் பதற்றம் ஏற்படும். அவசரப்படுவீர்கள். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பதறிய காரியம் சிதறும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சனி குருவால் பாதிப்பில்லை. இருந்தாலும் செவ்வாய் மாதம் உங்களுக்கு பாதிப்பை தருவார். எனவே முருக வழிபாடு செய்வது நல்லது. கோபமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவரிடம் அதிகமாக கோபம் எதிர்கொலிக்கும். அவசரம் வேண்டாம். பண விஷயத்தில் கவனம். மற்றபடி தன லாபத்தில் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை. மற்றபடி உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிடம் பகமை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. சூரியன் 7லும் பிறகு 8லும் வந்தாலும் பாதிப்பில்லை என்றாலும் கோபத்தினால் வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். அவற்றினால் உங்களுக்கு பகமைத்தான் அதிகமாக ஏற்படும். எனவே வார்த்தையில் நிதானம், பொறுமை இம்மாதத்தில் மிகவும் அவசியம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கான திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் சாதகமற்ற நிலை இருக்கின்றார். எனவே திருமண முயற்சியில் இம்மாதம் பெரிய சாதகமான பதில் இல்லை. திருமணம் ஆன பெண்களுக்கு கணவன் மனைவிலே சில பாதிப்புகள் ஏற்படும் கோபத்தினால். அவற்றினால் கருத்து பேதங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் கோபத்தை காட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இம்மாதம் சற்று சிரமங்களை எதிர்கொள்வீர்கள். புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது பொறுமை வேண்டும். அவசரம் வேண்டாம். பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயம் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியனின் மாதம் முழுவதும் சாதகமற்ற நிலை இருக்கின்றார். எனவே அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு தொடர்பு இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. இருந்தாலும் இம்மாதம் அரசியலை பொறுத்தவரை நிதானம், மேடை பேச்சிலே பொறுமை, ஊடகங்களிலே கவனம். அலைபேசியில் பேசுகின்ற பொழுது அவசரமாக வார்த்தையில் கொட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது. இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் உங்களுக்கு 7லும் பிறகு 8லும் சஞ்சாரம் செய்கின்ற மாதம். எனவே அட்டம சனி நடைபெறுவதனால் அருகில் இருக்கின்ற சிவாலயம் தினந்தோறும் செல்வது நல்லது.
கணபதி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இம்மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, 2இல் கேதுவும் 7ஆம் இடத்தில் சனியும் 8இலே ராகுவும் சஞ்சாரம் செய்வது சிறப்பற்ற நிலை. பொதுவாக சனி 7இல் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இம்மாதம் முழுவதும் 6ஆம் இடம் மகர ராசியிலே கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற நிலை. சனியால் பாதிப்பில்லை. அதே போன்று 8இல் ராகு அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்தால் பாதிப்பில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்ய. எனவே சனி மற்றும் ராகுவால் கோச்சார வேதை அடிப்படையில் இம்மாதம் பாதிப்பில்லை. சூரியன் ராசிக்கு அதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் 13ஆம் தேதி வரை. அதன் பிறகு 7க்கு செல்கிறார். பொதுவாக 7இல் சூரியன் சஞ்சாரம் செய்வது சிறப்பற்ற நிலை என்றாலும் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. சனி சேர்க்கை பெறுவார். எனவே சூரியனால் 7இல் வந்த பிறகும் பாதிப்பில்லை. 6இல் இருக்கின்ற பொழுது யோகம். எனவே இம்மாதம் உங்களுக்கு நன்மைகள் கொண்ட மாதமாகவே அமைந்திருக்கின்றது. செவ்வாய் ராசிக்கு யோகாதிபதி. அவர் 5ஆம் தேதி அன்று 6க்கு வருவது பலம். 6இல் செவ்வாய் அமர்ந்திருப்பது சிறப்பான ஒரு நிலை. பொதுவாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6இல் உச்சம் பெறுவதும் 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல்கள் அதிகரிக்கும். சுக்கிரன் யோகாதிபதியாகப்பட்ட 10க்குரிய சுக்கிரன். அவர் யோகாதிபதி அல்ல, ஆனால் உங்களுக்கு 10ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் உங்களுக்கு 5இலும் பிறகு 6இலும் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சுக்கிரன் 6இல் அமர்ந்திருப்பது சாதகமற்ற நிலை. ஆனால் 6இல் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற பொழுது 12இலே கிரகம் இருந்தால் பாதிப்பில் எந்த கிரகமும் இல்லை. எனவே மறைமுகமான உடல்நல பாதிப்புகள், மறைமுக உறுப்புகளால் பாதிப்புகள் ஏற்படும். எனவே அவ்வாறு உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் மற்றும் அக்கறை காட்டுவது நல்லது. புதன் 6இல் இருப்பதும் பிறகு 7க்கு வருவதும் நன்மையை தரக்கூடும். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் சனி ராகுவால் பாதிப்பில்லை. குரு 9இல் அமர்ந்திருப்பது யோகம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பண விஷயத்தில் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கும். பொதுவாக 9இல் குரு அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய யோகங்கள் தடைபெறும். ஆனால் 10இல் எந்த ஒரு கிரகமும் சந்திரனை தவிர்த்து இல்லை. எனவே இம்மாதம் பணம் ஒடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சனி 7இல் இருப்பதனால் நண்பர்களால் பகைமை ஏற்படக்கூடிய, அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வகை இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் கவனம் காட்ட வேண்டும். உயரதிகாரியிடம் இந்த மாதம் எந்த விதத்திலும் பகைமை இல்லை. சக ஊழியர்களால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவது, மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு 7இல் இருக்கின்ற சனி சில குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவியுடைய பாதிப்புகளை கொடுப்பார் என்றாலும் 6 கிரகங்கள் இருப்பதனால் பாதிப்பு இம்மாதத்தில் இல்லை. எனவே கணவன் மனைவி உறவிலே சஞ்சலங்கள் சிறிதளவு இருந்தாலும் பெரிய அளவிலே அவை பூதாகரமாக வெளிப்படாது. நன்மைகள் கொண்டதாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவிலே குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்றது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் குருபலம் நிற்கிறது. ஆகையால் நன்றாகவே முயற்சிகள் எடுக்கலாம். பெற்றோர்கள் அதற்குரிய செயல்களிலே சிறப்பாக நன்மைகள் கொண்டதாகவே இருக்கும். தை பிறந்த மாதமாக இருப்பதும் அதன் பிறகு உங்களுக்கு மாசி பிறப்பும். ஆகையால் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகள் திருமண விஷயத்தில் இருக்கின்றது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது குரு நன்றாக இருக்கின்றார். சனி ராகுவால் பாதிப்பில்லை. எனவே கலைத்துறையில் பெரிய அளவிலே சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை இந்த பிப்ரவரி மாதத்தில். எனவே புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். படைப்பில் வெளிப்படுவதிலே சில தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக வெளியிடுவீர்கள். அவற்றில் நீங்கள் பெரிய அளவிலே புகழும் பெறுவீர்கள். நன்மை கொண்ட மாதம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சாதகமாக இருக்கின்றார். அதன் பிறகு 7க்கு வந்தாலும் பாதகம் இல்லை. எனவே அரசியலிலே பெரிய அளவிலே சஞ்சங்கள் இல்லை. மனதிலே மட்டும் ஒரு அழுத்தம் இருக்கும். அவற்றை தேவையில்லாமல் மனதில் குழப்பிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி அரசியலிலும் உங்களுடைய பதவிக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. இறுதியாக மாணவ கண்மணிகள்
புதன் 6ல் இருப்பதும் அதன் பிறகு 7க்கு சென்றாலும் அவை உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் ராசியை பார்க்கின்ற நிலை இருப்பதனால் கல்வியிலே இம்மாதம் பெரிய அளவிலே பாதிப்பு விளைவியும் இல்லை. மனதில் குழப்பம் இருக்கும். அது 7லே சனி இருப்பதினால். எனவே அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். 2ல் இருக்கின்ற கேது உங்களுக்குரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை. கணபதி வழிபாடு நல்லது. கல்வியிலே மேன்மை உண்டாகும். இதுவே சிம்ம ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். அங்கே உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அதன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதிடர்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெருக வளம் பெறுக. கன்னி ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 5லும் 6லும் சஞ்சாரம் செய்வது தங்களுக்கு சிறப்பான மாதமாக இம்மாதம் அமைந்திருப்பதை தெளிவுபடுத்துகின்றது. மேலும் யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 6ல் ஆட்சி பெறுவதும் மற்றொரு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 4லும் பிறகு 5லும் சஞ்சாரம் செய்கின்ற ஒளிமயமான மாதமாக இம்மாதம் அமைந்திருக்கின்றது. 7ல் ராகு இருந்தாலும் 6ல் கிரகம் இருந்தால் கோச்சார வேதையடிப்பில் ராகுவால் பாதிப்பு இல்லை. 6ல் சனி இருக்கின்றார். 8ல் குரு அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதி அடிப்படையிலே 7ல் ராகு அமர்ந்திருக்கிறார். எனவே ராகு குரு போன்றவர்களால் எவ்விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சூரியன் 5ல் அமர்ந்திருக்கின்றவர் 13ஆம் தேதி 6க்கு வருவது பலமாகின்றது. செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்றார் 5ஆம் தேதி வரை. அதன் பிறகு 5க்கு வருகிறார். குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 5ஆம் தேதி வரை 4ல் உங்களுடைய உடல்நலத்திலும் அலைச்சல்கள், கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும். மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஆனால் 5ஆம் தேதி 5க்கு வந்து விடுகிறார். ஆகிய குழந்தைகளோட உடல்நலத்தில் கவனம் வேண்டும். பகை கொண்டவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு. எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடமே உங்கள் ராசியாதிபதியான புதன். அவர் உங்களுக்கு 5லும் 6லும் சஞ்சாரம் செய்கின்ற மாதமாக இருப்பதனால் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும். வரவுகள் நன்றாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பீர்கள். ஆடம்பர செலவுகள் விரும்ப மாட்டீர்கள். மற்றபடி உங்களுடைய முயற்சிக்கு தைரியம் இருக்கும். எனவே இம்மாதம் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 5ல் இருப்பதும் பிற்பகுதியிலே 6க்கு வருவதும் பலம். எனவே இம்மாதத்தில் உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுகின்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். உங்களுடைய செயலுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். அதுவே சிறப்பானது. எனவே உத்தியோகம் உயர்வை பெறும். அடுத்ததாக பெண்களுக்கான பலனை திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 7க்குரிய குரு 8ல் அமர்ந்திருக்கின்றார். பாதிப்பில்லை கோச்சார வேதை அடிப்படையில் என்றாலும் கணவன் மனைவிகளை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அவற்றை நீங்கள் தவிர்க்க மாட்டீர்கள். விட்டு கொடுத்து செல்வதில் உங்களுக்கு பெரிய அளவில் மனதில் குழப்பங்கள் இருக்காது. எனவே கணவன் மனைவிகளை சில விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சஞ்சலங்கள், நிர்பந்தங்கள் இருந்தாலும் பாதிப்புகள் பெரிய அளவிலே இல்லை. குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் சாதகம் இருந்தாலும் திருமண முயற்சியில் என்று பார்க்கின்ற பொழுது இம்மாதம் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம், அதற்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதவாறே இருக்கின்றது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 4லும் 5லும் சஞ்சாரம் செய்கின்ற சிறப்பு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். சனி 6 இருப்பதனால் வெற்றிகள் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது மற்ற ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சனி பலம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். சூரியன் உங்களுக்கு இம்மாதத்தில் பிற்பகுதியிலே சாதகமாக வருகின்றார். எனவே இம்மாதத்தில் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமான சூழ்நிலைகள் நிலவும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 5லும் 6லும் சஞ்சாரம் செய்கின்ற நன்மையான மாதமாக இருப்பதினால் இம்மாதம் கல்வியிலே சுறுசுறுப்பு, உற்சாகம், எவ்விதத்திலும் மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள் இல்லாத ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். எனவே கல்வியில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம்.
நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வது சிறப்பானது. பொதுவாக ராசியாதிபதி பலம் பெற வேண்டும். அதன் பிறகு யோகாதிபதிகள் பலம் பெற வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 5இல் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சனீஸ்வர பகவான் 5இல் ஆட்சி பெறுவது, 5இல் இருப்பது பொதுவாக சிறப்பல்ல. ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்கு. காரணம், கேந்திர கோணத்துக்கு அதிபதி. அவ்வாறு இருக்கின்ற சனீஸ்வர பகவான் 5இல் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதும், 6இல் ராகு இருப்பதும், 7இல் குரு இருப்பதும் மிக சிறப்பானது. மேலும் ஆண்டுக்கோள்களிலே யோகாதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்தில் உங்களுக்கு 20ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதுவும் பலமானது. எனவே யோகாதிபதிகள் பலம் பெற்றிருக்கிறார்கள். 3இல் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் 5ஆம் தேதி வரை. அதன் பிறகு 4க்கு செல்கின்றார். பொதுவாக 4இல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 4ஆம் இடம் உங்களுடைய உடல் நலம், வீடு மனை மற்றும் உங்களுடைய தாயாருடைய உடல்நலம், இவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் 4இல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையிலே 3இலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். அவ்வாறு சுக்கிரன் எவ்வாறு அமர்ந்திருக்கின்றார்? 12ஆம் தேதி வரை. ஆனால் அதன் பிறகு சுக்கிரன் உங்களுக்கு 4க்கு வருகிறார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் 3, 4. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு பிறகு உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது என்று போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது. ஜுரம் போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். ஆனால் 7இல் குரு, 6இல் ராகு, இவையெல்லாம் சிறப்பு. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இம்மாதத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். மேலும் குரு ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கின்றது, அதிகரிக்கும். அவை உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளை கொடுக்கும். 5இல் இருக்கின்ற சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தொழில் வியாபாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளிலே வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் இம்மாதத்தில் உங்களுக்கு 4இலும் 5இலும் சஞ்சாரம் செய்கின்றார். உயர் அதிகாரிடம் பொறுமை காட்ட வேண்டும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் உங்கள் செயல்பாடுகளில் உயர் அதிகாரிகளுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். ஆகையால் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்தி அவற்றை நீங்கள் சரியாக கையாளுவது நல்லது. மற்றவர்களுக்காக உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் உங்கள் செயல்களில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துவது சால சிறந்தது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும். 7இல் குரு இருப்பதனால் கணவன் மனை உறவு, அன்பு, பாசம், உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள், உற்சாகம், உத்வேகம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையாக இருக்கும். ஆகையால் கணவன் மனை உறவு குடும்பத்தில் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட உடனத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். படிப்பிலே அவற்றில் உங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும். அது காரணம் 5இலே சனி இருப்பதனால், மந்தக்காரகன் சனி அங்கே இருப்பதனால். ஆனாலும் அவர்களுடைய ஜாதகம் என்பது தனிப்பட்ட முறையில், அவர் ராசி என்பது தனிப்பட்ட முறையில் இருப்பினும் இவற்றினால் மனக்கவலை கொஞ்சம் ஏற்படும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. திருமண முயற்சி தாராளமாக எடுக்கலாம். பெற்றோர்கள் நல்ல வரன் அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் உங்களுக்கு திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சுக்கிரன் மிக சாதகமாக இருக்கின்றார். 3இலும் 4இலும் இருக்கின்ற யோகத்தை பெற்றிருப்பதனால் கலைத்துறையிலே மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்புகள் வெளியிடுவதே தடைகள் இருக்காது, சஞ்சலங்கள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. எனவே இம்மாதம் கலைத்துறை களைகட்டும். அது அரசியலை பொறுத்தவரை சூரியன் இம்மாதத்தை பொறுத்து 4, 5இல் இருக்கின்றார். சாதகமற்ற நிலைதான். அரசியல் துலாம் ராசிக்கு அவ்வளோ ஒன்றும் தொடர்பு இல்லை. இருந்தாலும்
கலைத்துறையை அரசியலை பொறுத்தவரை இம்மாதம் பெரிய அளவில் வெற்றிகள் இல்லை. இறுதியாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் 4லும் பிறகு 5ல் சனியோடு சேர்க்கையும் பெறுவது மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தான மாதமாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய கல்வியிலே எவ்வித தடையும் இல்லை. செயல்கள் சிறப்பாக இருக்கும், வெற்றியும் இருக்கின்றது. இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அந்தரங்க வாயிலாக உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு வந்து கொள்ள வேண்டும்னா கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு சென்று உச்சம் பெறுவது மிக சிறப்பான அமைப்பு. தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்றவைகள் கொடுக்கும். பொதுவாக 3ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது 12ஆம் இடம் என்கின்ற துலாம் ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் கோச்சார வேத அடிப்படையிலே செவ்வாயுடைய அந்த அசுப பலன்கள் தடைப்படும். அந்த சுப பலன்கள் தடைப்படும் என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடம் என்கின்ற இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் 12ஆம் இடத்தில் சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இல்லை என்பதனால் செவ்வாயுடைய சுப பலன்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இவற்றிலே சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதன் பிறகு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்று 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். பொதுவாக 4லே சூரியன் அமர்கின்றது அசுப பலன்தான். ஆனால் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். 4ல் சூரியன் அமர்கின்ற பொழுது சனியோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது 3ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 3ல் செவ்வாய் இருக்கின்றார், புதன் இருக்கின்றார், அதன் பிறகு சுக்கிரன் வருகின்றார். எனவே சூரியனால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. ஆனால் அர்த்தாஷ்டம சனி நந்து கொண்டிருக்கின்றது. உடல்நலத்தில் பாதிப்பு, மனதிலே சஞ்சலங்கள், தாயாரோட உடல்நலத்தில் பாதிப்பு என்பதனால் மனக்கவலைகள் போன்றவைகள் இருக்கும். 6லே குரு இருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. எந்த ஒரு கிரகம் சேர்க்கை பெறவில்லை. எனவே உங்களுடைய தாயார் உடல்நலத்தில் பாதிப்பு, குழந்தைகளோட உடல்நலத்தில் பாதிப்பு, அவற்றினால் மனக்கவலைகள் போன்றவைகள் உங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுகின்ற பொழுது முழு கவனமும் செலுத்த வேண்டும். அவற்றில் நீங்கள் தவறாமல் உங்களுடைய எண்ணங்களில் முழு தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. சுக்கிரன் 2லும் அதன் பிறகு 3லும் செல்கின்றார். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் இம்மாதத்தை பொறுத்தவரை. புதன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார், பகை கொண்டவர். அந்த 3ஆம் இடத்திற்கு 20ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார், அதுவும் சாதகமாக. எனவே இம்மாதத்தில் விருச்சிக ராசிக்கு சாதகமாகவே இருக்கின்றது. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் பிறகு 4க்கு சென்றாலும் தன் சொந்த வீட்டையும் பார்ப்பதினால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணவரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கு இருக்கும். அதே சமயத்தில் மனதிலே ஒரு சோர்வு இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும், கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அவற்றினால் இருக்கக்கூடிய சோர்வுகளை தவிர்க்க சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். மற்றபடி பணவரவு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்த உயரதிகாரிகளுடைய ஆதரவு இம்மாதம் சிறப்பாக இருக்கும். தட்டி கொடுப்பார்கள். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கின்றது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அவற்றில் எந்த பகையும் இல்லை. எனவே உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2லும் மற்றும் 3லும் செயல்படுகிறார். எனவே இம்மாதம் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். மற்றபடி குழந்தைகளோட உடல்நலத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். மற்றபடி உங்களுடைய கணவன் மனைவி உறவு இல்லற வாழ்க்கையில் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார் என்றால் திருமண முயற்சியில் பெரிய அளவில் வெற்றிகள் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக கலைத்துறை வெற்றி இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரை இம்மாதம் மிக சாதகமாக இருக்கும்.
செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தடைகள் இருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது, தைரியம் இருக்கும். எந்த ஒரு செயல்களும் துணிச்சலாக நீங்கள் செயல்படுவதனால் வெற்றிகள் கிடைக்கும். புதிய பதவிகள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள், புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். பகை கொண்டவர் தான், ஆனால் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை, கல்வியை பொறுத்தவரை எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எவையும் இல்லை. இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் 5லும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் 3லும் அமர்ந்திருப்பது பலம் கொண்டது. இவற்றிலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார். 4லே ராகு. பொதுவாக 4லே ராகு அமர்வது சிறப்பல்ல. ஆனால் 4லே ராகு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே ராகுவால் பாதிப்பு இல்லை. 3லே சனி அமர்ந்திருக்கின்றார். இருப்பினும் 4லே ராகு அமர்ந்திருப்பதனால் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். இம்மாதத்தை பொறுத்தவரை மாதக்கோள்களிலே ராசியிலே சுக்கிரன், அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கும் செல்கின்றார். பலம் கொண்டது. பகை கொண்டவர் என்றாலும் சுக்கிரன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் தேதி அன்று ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்கின்ற பொழுது இன்னொரு இடம் சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அடிப்படையிலே கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஆகையால் செவ்வாயால் இம்மாதத்தில் இவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. எனவே ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. இவற்றில் மாதக்கோள்களில் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். சூரியனை பொறுத்தவரை யோகாதிபதி. அவர் உங்களுக்கு 13ஆம் தேதி அன்று 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார். பலம் கொள்கின்றார். தன் சொந்த வீட்டை பார்க்கின்றார். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு மிக சிறப்பான மாதம். தனலாபம் கொண்டது. புதிய முயற்சியில் வெற்றி, பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். புதிய உறவுகள் ஏற்படும். அவற்றிலே உங்களுக்குரிய நன்மைகள் அதிகரிக்கும். இவையெல்லாம் பலம் கொண்டது. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று எடுத்துக்கொண்டால் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம் போன்றவைகள் இருக்கும். உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். வார்த்தையில் கொஞ்சம் பொறுமை வேண்டும். மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் அங்கீகாரம் பெறும். மற்றவர்களும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களுடைய கல்வியிலே மேன்மை போன்றவைகள் ஏற்படும். எனவே உங்களுடைய உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத பெண்கள் குருபலம் இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றார். எனவே திருமண முயற்சி சாதகமாக இருக்கும். அந்தக்குரிய வாய்ப்புகள் பெற்றோர்கள் ஈடுபடுகின்ற பொழுது நல்ல வரன்கள் அமையும். கலைத்துறை சுக்கிரன் மிக பலமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் குரு மிக சிறப்பாக ராசியை பார்க்கின்றார். புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். அவற்றில் உங்களுக்குரிய வெற்றிகள் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை சூரியன் பிற்பகுதியிலே சாதகமாக வருகின்றார். ஆகையால் 13ஆம் தேதி அன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்தக்குரிய நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ கண்மணிகள், புதன் மிக பலமாக இருக்கின்ற மாதமாக இம்மாதம் அமைந்திருக்கின்றது. 2ல் அமர்ந்திருக்கின்ற புதன் 3க்கு செல்க. ஆனால் அவர் சேர்க்கை பெற்ற கிரகங்கள் எல்லாம் பலமாக இருப்பதனால் கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் அடிப்படை தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே என்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். 7.5 சனியிலே பாத சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் மகர ராசிக்கு பெரிய அளவிலே சனீஸ்வர பகவான் பாதிப்பை கொடுக்க மாட்டார். பொருளாதார ரீதியாக பாதிப்பை கொடுத்தால் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையும், குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுத்தால் பொருளாதார வாழ்க்கையிலே பிரச்சனையும் இருக்கும். அதே சமயத்தில் 3இல் ராகு பலத்தை கொண்டிருக்கின்றார். 4இல் குரு 4இல் அமர்ந்திருக்கின்ற ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 5ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை, சந்திரனை தவிர்த்து. எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தற்பொழுது மகர ராசியை பொறுத்தவரை உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் முக்கியமானது. இம்மாதத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சுக்கிர பகவான் கேந்திர கோணங்களுக்கு அதிபதி உங்களுக்கு 12இலும் ராசியிலும் வருவது பலம் கொண்டது. புதன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 20ஆம் தேதி என்று 2க்கு செல்கின்றார். சனியோடு சேர்க்கை பெறுகிறார். சனியால் பாதிப்பில்லை. சனி 2இல் அமர்ந்திருக்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. எனவே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இம்மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு உடல்நலத்தில் பாதிப்பு இல்லை. உடல்நலத்தில் பாதிப்பு இருந்தால் பொருளாதார ரீதியாக எவ்வாறு நாம் உழைத்தாலும் உடல்நலம் நன்றாக இருந்தால்தானே அவற்றை செயல்படுத்த முடியும். எனவே உடல்நலத்தில் முதலில் அக்கறை காட்டுங்கள். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் பொதுவாக இம்மாதம் சற்று சோர்வுகளையும் மன அழுத்தத்தையும் எதிர்கொள்ளலாம். அவற்றை நீங்கள் களைய வேண்டுமெனில் கணபதி வழிபாடு நல்லது. முயற்சிகள் எடுப்பீர்கள், அந்த முயற்சிக்கு பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆகையால் இம்மாதம் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம் குறையும், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீர்கள், கொஞ்சம் அசதியாக மனசோர்வாக இருக்கும். இன்றைய வேலையை நாளை பார்த்து கொள்ளாம் என்கின்ற மன ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். எனவே உங்களுக்கு இறை வழிபாடு இப்பொழுது அவசியம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன். குடும்பத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அனாவசியமாக வார்த்தைகளை கோபத்தோடு பேசாமல் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள், சுக்கிரன் சாதகமாக இருக்கிற இருந்தாலும் குருபலம் இல்லை. ஆகையால் இந்த மாதம் திருமண முயற்சி அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். 12இலும் ராசியிலும் வருகின்றார். இருந்தாலும் பகை கொண்டவர்களுடைய சேர்க்கையை பெறுகின்றார். எனவே கலைத்துறையில் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை இம்மாதத்தில். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் பொறுமை, நிதானம், எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். எனவே 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு சாதகமற்ற நிலை இருந்தாலும் கல்வியிலே பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. இதுவே மகர ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியாக 7.5 சனியில் இருக்கின்றார். 2இல் ராகு, 3இல் குரு, 8இல் கேது. ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலை. மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பகை கொண்டவர். அவர் 12இலும் பிறகு ராசிக்கும் வருகிறார். புதன் 12இலே பிறகு ராசிக்கு வருகிறார். சுக்கிரன் 11இல் இருப்பதும் பிறகு 12க்கும் வருவது. இம்மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றார். எனவே இம்மாதத்தில் சுக்கிரனுடைய மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி உடல்நலத்தில் இம்மாதம் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும். உடல்நல பாதிப்புகள் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. 7.5 சனியா மட்டுமல்ல, ஆதக்கூள்களும் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் கவனம் வேண்டும். உடல்நலத்தில் வார்த்தையில் பொறுமை வேண்டும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள்
பண விஷயத்தில் மிகவும் கவனம், நிதானம். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இருக்கும். ஆகையால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிடம் பகைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடும் மிக நிதானமாக செயல்படுவது நல்லது. இறை வழிபாடு தற்பொழுது அவசியம். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்கள் கணவன் மணி உறவிலே பொறுமை காட்டுவதும் வார்த்தையிலே நிதானம் காட்டுவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் முன் யோசனையோடும் செயல்படுங்கள். வார்த்தையில் பொறுமை தற்பொழுது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை, சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். இருந்தாலும் இம்மாதத்தை பொறுத்தவரை கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் திருமண முயற்சியில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். கலைத்துறையை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக எதிரொலிக்கும். அவற்றினால் மன அழுத்தம், மனசோர்வு போன்றவைகள் ஏற்படும். எனவே இம்மாதம் கலைத்துறையை பொறுத்தவரை பொறுமை காட்டுவது, எந்த ஒரு விஷயத்திலும் குடும்ப பிரச்சனைகள் மனதில் அதிகப்படுத்தாமல் தியானம் கொஞ்ச நேரம் செய்வது நல்லது. கஷ்டம்தான், இருந்தாலும் செய்வது நல்லது. அரசியலை பொறுத்தவரை இந்த மாதம் எவ்விதத்திலும் சாதகமாக இல்லை. எந்த ஒரு செயலிலும் சதய நட்சத்திரம் இருக்கின்றவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள், புதன் சாதகமாக இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட கணபதி வழிபாடு நல்லது. இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு புது பலன். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவிட்டம், சதயம், புரட்டாதி போன்ற நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் பாதகம் இல்லை. ஆக ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ராசியிலே ராகுவும் 12லே சனியும் அமர்ந்திருக்கின்றார்கள். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. ராகு ஜென்ம ராகு இருந்தாலும் ராசியாதிபதி 2லே குரு அமர்ந்திருக்கின்றார். இம்மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 10லும் 11லும் மாதக்கூறுகள் அமர்ந்திருப்பது சிறப்பானது. 10லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான். இவற்றிலே செவ்வாய் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி லாபத்துக்கு வருகிறார். ஆட்சி உச்சம் பெறுகிறார். அவர் உங்களுக்கு யோகாதிபதி பலம் கொள்கின்றார். சூரியன் உங்களுக்கு 11லே அமர்ந்திருக்கின்றார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவர் 12க்கு வந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. இவற்றிலே சுக்கிரன் அவர் உங்களுக்கு பொறுத்தவரை 12ஆம் தேதி பிப்ரவரி 12 11ஆம் இடத்துக்குரிய. எனவே இம்மாதம் மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சனி வழிபாடு செய்வது நல்லது. துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. சனி 12ல் இருப்பதும் ராசியிலே ராகு இருப்பதும் இவற்றுக்குரிய பரிகாரம் அனுமன் சாலிசாவை கேட்பது, துர்க்கை ஸ்தோத்திரங்கள் கேட்பது நல்லது. மற்றபடி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சியில் மனம் கொஞ்சம் அழுத்தம் பெறும். செயல்கள் மற்ற நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், அந்த நண்பர்களால் பிரச்சனை ஏற்படுவதனால் மனதில் ஒரு அழுத்தம், குழப்பம், தயக்கம் போன்றவர்கள் இருக்கும். அவை கலக்க வேண்டுமெனில் நீங்கள் அனுமன் சாலிசாவை கேட்பதும் மற்றும் துர்க்கையோடைய பாடல்களை கேட்பதும் நல்லது. மற்றபடி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் உயரதிகார ஆதரவு நன்றாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுதும் மற்றவருடைய தலையீடுகள் இருக்கும். சக ஊழியர்கள், நண்பர்கள் நினைக்கின்றவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். ஆனாலும் உயரதிகாரிகள் உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்குரிய ஆதரவை தெரிவிப்பார்கள். அவை நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பொறுமை காட்ட வேண்டும். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். நீங்கள் குழம்ப வேண்டாம், அவரே உங்களை குழப்பி விடுவார். ஆகையால் கணவன் மணி ஒருவேளை சில கருத்து வேறுபாடு இருக்கும். அதாவது வாக்குவாதம், வியாக்கணம். நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் எதிர்மறையாக பேசுவார், அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் எதிர்மறையாக பேசுவீர்கள். கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டியது. 7ல் கேது இருப்பதனால் கணபதி வழிபாடு நன்மையை தரும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றார். 7 நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் நட்சத்திரம் பொருத்தும் பார்க்கக்கூடாது. உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து முடிவுக்கு வருவது மிக மிக முக்கியம். அடுத்ததாக கலைத்துறை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார்.
ஆகையால் கலைத்துறையை பொறுத்த ஏழை நடந்து கொண்டிருந்தாலும் உங்களோட முயற்சிக்கு தடைகள் இருக்காது. அதுவே பெரிய விஷயம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ஓரளவுக்கு சாதகம். சூரியன் ஓரளவுக்கு சாதகம். மீனராசிக்கும் அரசியலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இல்லை. ஏனென்றால் உங்களுடைய சத்துஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். நட்புக்குரியவர் தான். ஆனால் 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியத்தை பெற்றால் ஜாதக ரீதியாக சூரியன் உங்களுக்கு லக்னத்துக்கு அடிப்படையில் நன்மையை தரக்கூடிய இருந்தால் அரசியலில் ஈடுபாடு இருக்கும். இருந்தாலும் கோச்சார ரீதியாக இம்மாதம் அரசியலில் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் சாதகமாக இருக்கின்றார். புதன் இந்த மாதம் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் கல்வியிலே மனம் மந்த நிலையில் இருக்கும். ஏழை நடப்பினர் ராகு ராசியில் இருப்பதனால் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள், மாற்றங்கள் ஏற்படும். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களோட ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இம்மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. தேவைப்பட்டால் ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது பிப்ரவரி மாதத்துக்குரிய மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கான கோச்சார மாத பலன். இது ஒரு புது பலன். பொதுவாக உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை முடித்துக் கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி கூடி விடைபெறுகின்றேன். வணக்கம்.